ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேரிச்சம்பழம் காட்டுறதுனால என்ன செய்ய போகிறோம் தானே யோசிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து பேரிச்சம்பழம் கேக் தான் செய்ய போகிறோம். வாங்க, டேட்ஸ் கேக். இன்றைக்கி நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து டேட்ஸில் உள்ள சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா கொதித்த சூடான பால் இருக்கும் இல்லையா, அந்த பால் வந்து ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு 1/2 hour வந்து ஊறட்டும். இப்போ 1/2 hour ஆகிடுச்சி. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து அதுக்குள்ளே ஒரு பேனில் வந்து இந்த பேனில் தான் நான் கேக் செய்ய போகிறேன். இதில் வந்து சுற்றி வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் மைதா மாவு வந்து தூவிக்க போகிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப பீட் பண்ண தேவையில்ல, ஒரு நார்மலான இதில் ஒரு பீட் பண்ணால் போதும். இதில் வந்து இப்போ நான் ஒரு 1/4 கப் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் செய்யணுன்னா அதுக்கு மெஷர்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். இதிலே சுகர் இருக்கும், சுகர் சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் வந்து இதில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் கட்டிகள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஜலிச்சிக்கிறோம். கேக் நல்லா வரணும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ என்கிட்ட வந்து நட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து முந்திரி பருப்பு தான் அதில் பொடியாக கட் பண்ணி நான் அந்த மாவில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக. இப்போ நான் வந்து அந்த கலந்து வச்ச அந்த பேரிச்சம்பழம் அரைச்சதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதோட இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டோடு எல்லாம் சேர்த்து என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்க போகிறேன். இப்போ நமக்கு இது வந்து இந்த பேட்ரு வரணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நமக்கு பேட்ரு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ நான் ஒரு குக்கரில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 minutes. இப்போ நான் வந்து அந்த கேக் செய்ய போகிற டின்னில் வந்து இந்த கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்கிறேன். பபுள்ஸ் இல்லாமல் இதை வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச பேரிச்சம்பழங்களையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது நட்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கரில் வந்து இந்த டின்னை வந்து நான் வச்சுக்கிறேன், கேக் டின்னை. இது வந்து மீடியமான ஃப்ளேமில் ஒரு 30 to 45 minutes வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து நைஃப் வச்சு குத்தி பார்த்தேன், ஒட்டல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி இதை வந்து சர்வ் பண்ணலாம். இது ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு கேக்குன்னு கேட்கும்போது இப்போ நம்ம பேரிச்சம்பழம் இருக்கும்போது நம்ம வீட்டில் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், கட் பண்ணுறேன் நான். கட் பண்ணும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக், வந்து ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.